விஷ்ணு சஹஸ்ரநாமம் இன்றொரு திருநாமம் 132 திருநாமம் வேதாங்காய நமக. 1000 வருட போராட்டத்துக்கு பின் தன் முயற்சியால் தன்னை விடுவித்து கொள்ள முடியாது என உணர்ந்தது அந்த யானை. ஆதி மூலமே, வேதம் போற்றும் முதல்வனே, நீதான் வந்து இந்த முதலையின் பிடியிலிருந்து அடியேனை விடுவிக்க வேண்டும் என உரக்க அழைத்தது. கஜேந்திரனின் கூக்குரலை கேட்ட மாத்திரத்தில் வைகுண்டத்திலிருந்து திருமால் அதிவேகமாக புறப்பட்டார். கருடன் மேல் ஆரோகணித்தார். சக்கரம், அம்பு, கத்தி, தாமரை, சங்கு, வில், கேடயம், கதை என 8 கரங்களில் 8 ஆயுதங்கள் ஏந்தியபடி குளக்கரையை நோக்கி விரைந்தார். கருடா, வேகமாக செல், என் பக்தன் அங்கே தவித்து கொண்டிருக்கிறான், விரைவில் அவனை காக்க வேண்டும் என்றார். கருடனும் முழு வேகத்தில் சென்றார். ஆனாலும் திருமாலுக்கு திருப்தி இல்லை. ஒரு நிலையில் கருடனின் தோள்களிலிருந்து இறங்கிய திருமால் கருடனை தன் தோளில் வைத்து கொண்டு குளக்கரையை நோக்கி பறக்கத் தொடங்கினார். கருடனை தோளில் ஏந்தியபடி குளக்கரையை அடைந்த திருமால் சக்கரத்தால் முதலையை கொன்றார், யானையை மீட்டார். தான் பறித்த தாமரையை திருமாலின் திருவடித் தாமரைகளில் கஜேந்திரன் சமர்ப்பித்தான். கஜேந்திரனுக்கு முக்தி அளித்து அவனை வைகுண்டத்துக்கு அழைத்துச் சென்றார் திருமால். வைகுண்டம் சென்ற கஜேந்திரன் திருமாலிடம், எம்பெருமானே, எனக்கு ஒரு சந்தேகம். என்னை காக்க வருகையில் நீங்கள் ஏன் கருடனை உங்கள் தோளில் சுமந்து வந்தீர்? கருடன் உம்மை சுமந்து வருவதுதானே வழக்கம் என்று கேட்டான். அவன் பயணித்த வேகம் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. அதனால்தான் அவனை தோளில் சுமந்து கொண்டு நான் வேகமாக பறந்து வந்துவிட்டேன் என்றார் திருமால். என்னை காக்க வேண்டியது நீங்கள்தானே, கருடன் இல்லையே. அப்புறம் ஏன் அவரை சுமந்து கொண்டு பறந்து வர வேண்டும்? அவரை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் வந்தால் போதாதா என்று கேட்டான் கஜேந்திரன். அதற்கு திருமால், நீ என்னை அழைக்கும்போது ஆதி மூலமே, வேதம் போற்றும் முதல்வனே என்று அழைத்தாயல்லவா? எனவே நானே வேதம் போற்றும் முதல்வன் என்பதை உனக்கு நிரூபிப்பதற்காக வேதமே வடிவெடுத்தவரான கருடனை சாட்சியாக உடன் அழைத்து வந்தேன் என்றார் திருமால். வேதத்தின் பகுதிகளே கருடனின் திருமேனியில் அங்கங்களாக இருக்கும் விதத்தையும் திருமால் விளக்கினார். வேதப்பகுதி கருடனின் அங்கம். காயத்ரி மந்திரம் கண்கள், திருவருத் தலை, வாமதேவியம் உடல், ஸ்தோமமம் ஆத்மா, சந்தஸ் கால்கள், தீக்ஷ்ணியம் நகங்கள், யக்ஞாயக்ஞம் வாள், பிருஹத் ரதாந்திரம் இறக்கைகள். அப்போது குறுக்கிட்ட கருடன், கஜேந்திரா, எம்பெருமானின் திருமேனியிலேயே அனைத்து வேத மந்திரங்களும் எப்போதும் உள்ளன. வேத மந்திரங்களையே அங்கங்களாக உடையவராய் விளங்குவதால் தான் அவர் வேதாங்கக என போற்றப்படுகிறார் என்றார். ஆனால் உங்களது உடல் உறுப்புகளாக வேத மந்திரங்கள் இருப்பதாக திருமால் கூறுகிறாரே என்று கேட்டான் கஜேந்திரன். அதற்கு கருடன், தன்னுடைய பக்தர்களையும் தன்னை போலவே ஆக்கி அழகு பார்ப்பவர் நம் பெருமாள். அதனால் அவரது தொண்டனான அடியேனுக்கும் வேத மந்திரங்களை உடல் அங்கங்களாக தந்துவிட்டார். அவர் இயற்கையாகவே வேத அங்கங்களை தனது அங்கங்களாக கொண்டவர். அடியேன் அவரது அருளால் அவற்றை அங்கங்களாக பெற்றேன் என்றார். இப்போது மற்றொரு சந்தேகம் எழுந்துவிட்டது என்ற கஜேந்திரன், திருமாலின் திருமேனியிலேயே வேதங்கள் அனைத்தும் இருக்கின்றன என்றால் அவர் உங்களை ஏன் வேத சுரூபி என கூறி சாட்சிக்கு அழைத்து வந்தார் என்று கருடனிடம் கேட்டான். அதற்கு கருடன், கருணை கடலான திருமால் கஜேந்திர மோட்ச காட்சியை அடியேனும் கண்டு அனுபவிக்க வேண்டும் என எண்ணியுள்ளார். அதனால் தாமே என்னை குளக்கரைக்கு சுமந்து கொண்டு வந்து என் கண் முன்னால் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளார் என்று கூறி பரவசப்பட்டார். கருடன் சொன்னபடி வேத மந்திரங்களையே தனது அங்கங்களாக கொண்டு விளங்குவதால் திருமால் வேதாங்கக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 132வது திருநாமம். உலகியல் வாழ்க்கையாகிய குளத்தில் நாம் செய்த முன்வினைகளாகிய முதலைகள் நம்மை பிடித்து கொண்டு வாட்டுகையில் வேதாங்காய நமக என்று திருநாமத்தை சொன்னால் அந்த முதலைகளிடமிருந்து திருமால் நம்மை விடுவித்து அருள்வார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.